TN Talkies, Tamil. வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்து தன் குழந்தையின் பசியை ஆற்றுவதற்காக சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்து பின்பு உலகமே பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு சாதனைகளை படைத்தவர்தான் சௌகார் ஜானகி. சிறந்த ஆங்கில புலமை, சிவந்த நிறம், கூர்மையான பார்வை, கம்பீரமான உச்சரிப்பு, உணர்ச்சி பூர்வமான நடிப்பு, இப்படி பல பெருமைகளுக்கும் சொந்தக்காரர்தான் சௌகார் ஜானகி. சினிமா துறையில் தன் நடிப்பால் லட்சக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் இழுத்தவர்தான் சௌகார் ஜானகி. நடிப்பின் உச்சத்தில் இருந்த சௌகார் ஜானகியின் ஆரம்ப காலம் வறுமையில்தான் தொடங்கியது. இவரது இயற்பெயர் சங்கரமஞ்சி ஜானகி. கடந்த 1931 ஆண்டு டிசம்பர் 12 ராஜமுந்திரியில் பிறந்த சௌகார் ஜானகியின் தந்தை காகித ஆலை வைத்திருந்தார். இதனால் குழந்தை பருவம் முதல் கல்லூரி படிப்பு வரை வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தவர்தான் சௌகார் ஜானகி. சிறுவயது முதலே குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று வந்தார். இவரது கணீர் குரலால் கவரப்பட்ட ஆந்திர பட தயாரிப்பாளர் PN ரெட்டி இவரை திரைப்படத்தில் நடிக்க அனுமதிக்க கோரி அவரது குடும்பத்தை நாடினார். இதனை உறுதியாக மறுத்த சௌகார் ஜானகி குடும்பம் அவருக்கு உடனடியாக திருமணம் செய்து வைத்தது. இதன் பிறகுதான் விதி அவரது வாழ்வில் விளையாடியது. திருமண வாழ்வில் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த சௌகார் ஜானகி குழந்தையின் பசியை போக்கவும் நல்ல ஒரு எதிர்காலத்திற்காகவும் தன்னை நாடி வந்த அதே திரைப்பட தயாரிப்பாளர் PN ரெட்டியை இவர் பின் நாடி சென்றார். திருமணம், கைக்குழந்தை, இதனால் நடிப்பு வாய்ப்பு பெரிதாக கிடைக்குமா என தயங்கினார் PN ரெட்டி. இருந்த போதிலும் இவருக்கு சௌகார் எனும் தெலுங்கு படத்தில் NT ராமாராவுக்கு ஜோடியாக நடித்தார். இப்படம் வெற்றி பெறவே அதே பெயர் இவருடைய பெயருடன் கூடி சௌகார் ஜானகி என்று நிலைத்துவிட்டது. இப்படம் இவருக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது என்றே கூறலாம். அதன் பிறகு தமிழ் திரையுலகில் வளையாபதி என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி பாமா விஜயம், இரு கோடுகள், எதிர்நீச்சல், பார்த்தால் பசி தீரும், புதிய பறவை, நீர்க்குமிழி போன்ற படங்களில் தன் நடிப்பு திறமையால் வெற்றியின் உச்சத்திற்கு சென்றவர். எதிர்நீச்சல் படத்தில் பல கேரக்டர்கள் இருந்தாலும் பட்டு என்ற கதாபாத்திரத்தில் நடித்த சௌகார் ஜானகி மக்களின் இதயங்களை வெகுவாக கவர்ந்தார். அதேபோல் இரு கோடுகள் படத்தில் ஜெயந்தியும் கலெக்டராக வரும் சௌகார் ஜானகியும் போட்டி போட்டு நடித்தாலும் இறுதியில் மக்களின் உள்ளத்தில் சௌகார் ஜானகியே இடம் பிடித்தார். இப்படி பல படங்களில் மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் சௌகார் ஜானகி. இரு கோடுகள் படத்திற்காக அன்றைய தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றார். கலைமாமணி, MGR விருது, தெலுங்கு திரைப்படங்களுக்கான நந்தி விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல கௌரவங்களையும் பெற்றார். கடந்த 2022 ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியது. இப்படி குடும்ப வறுமையை போக்குவதற்காக சினிமா துறையில் காலடி எடுத்து வைத்து சினி உச்சத்தில் நட்சத்திரமாக திகழ்ந்த சௌகார் ஜானகி அம்மாவின் நடிப்பும் குரலும் என்றென்றும் நம் காதுகளிலும் மனங்களிலும் நிறைந்திருக்கும் என்பதே உண்மை. அவர் காற்றுடன் கலக்கவில்லை, நம் நெஞ்சத்துடனே கலந்து விட்டார்.